அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ மிச்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம். ஸோ எல்லோரும் நல்லா சோமாயிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் இந்த ஒரு சின்ன விலாக் ஒன்றில் நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன செஞ்சேன் என்று நம்ம பார்ப்போம். ஸோ காலையில் எழும்பினோன்னே நான் வேறு என்ன தேடுவேனோ இல்லையோ, முக்கியமாக 2 விஷயத்தை நான் முதல் தேடுவேன். ஒன்று காஃபி, காலையிலே காஃபியோ டீயோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அது எனக்கு வேணவே வேணும். இன்னொன்று வந்து என்னோட பூனைங்க, எனக்கு அவங்களாம் என்னோட பேபி அதெல்லாம். ஸோ கண்டிப்பாக முடிஞ்சோடனே நான் அவங்களெல்லாம் தேடுவேன். ஸோ என்னோடய காஃபி எல்லாம் முடிச்சுட்டு ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் டஸ்ட் எல்லாம் எடுத்து அதுன்னு சொல்லி ஸோ அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் என்னோடய சமையல் வேலைக்கு போயிட்டேன். நான் ரசம் தான் பண்ணேன். ஏன்னா வீட்டில் அவ்வளோவா காய்கறி இல்லாட்டி சுட்டி நான் இருக்கிறத வச்சு பண்ணுவோம்னு சொல்லி தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணி போடணும் ஆசை தான். பட் எனக்கு அந்த சரியான ஒரு ட்ரைபோட சரி அந்த வைக்கிற இடம், அந்த ஏங்கிள் அழகாக வைக்கிற இடத்துல எனக்கு இடம் கிடைக்கல. ஸோ அதனால எனக்கு கஷ்டமாக இருக்குது எப்படி காமிக்கணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் நான் என்னால் முடிஞ்சது நான் ஏதாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், ரெசிபியோ ஏதாச்சும் பண்ணுறது. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த விலாகில் நான் கண்டிப்பாக காமிப்பேன். அப்புறம் வழக்கம் போல் கொஞ்சம் சாயங்காலம் ஆகிட்டா இப்படி தான் மழை வந்துடும். ஸோ அது பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறதே ஒரு பெரிய வேலையாக போயிடும். மழை வந்தால் கண்டிப்பாக சூடாக ஏதாச்சும் ஒன்று குடிக்கணும்னு கண்டிப்பாக அது எல்லார் வீட்டையும் நடக்கிறது தான். ஸோ கண்டிப்பாக டீ காஃபி தேடிடும். ஸோ நான் காலையில் காஃபி குடிச்சனால நான் வந்து எப்போதும் மதியம் இந்த டீ டைமுக்கு வந்து டீ தான் போடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து யாரும் காஃபி விரும்பி குடிக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து வலிமையாக இந்த மில்க், அந்த பால் மாவு அந்த மாதிரிலாம் நம்ம பாய்க்கிறது இல்லை. மலேசியாவில் வந்து மோஸ்ட்லி எல்லாம் கண்டன்ஸ் மில்க் தான் பாய்ப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு சின்னத்துலேருந்து அது குடித்து பழகி போயிட்டு. ஸோ பால் மாவில் குடிக்கிறேன்ட்டா எனக்கு ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகும். அது எப்பயாச்சும் ஒரு நாள் அது ஒரு ஆசை வரும், இந்த மாதிரி பால் மாவில் குடிக்கணும்னு, இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க். அப்படி நாங்கள் வந்து இப்படி தான் இந்த மில்கில் தான் நம்ம பண்ணுறோம் எப்போதுமே. அதுவும் ஒரு டேஸ்ட், அதுவும் நல்லாயிருக்கும். அது எப்படின்னு சொன்னால் பால் மாவு டேஸ்ட், பால் மாவில் பண்ணுற காஃபியோ டீ வேறு மாதிரி. அதே மாதிரி கண்டன்ஸ் மில்கில் பண்ணுற இது காஃபியோ டீ வந்து அது ஒரு வேறு ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள விலாகில் சொன்ன மாதிரி நான் ரெசிபீஸ், அப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன், இப்போ அந்த வீடியோ தான் நான் செய்கிறேன் இப்போதைக்கு. ஸோ வேறு மாதிரி கொஞ்சம் புதுசாக இப்போ மலேசியாவில் இருக்கிற பிளேசஸ் அங்கே இங்கேன்னு கொண்டு போகிறேன், அப்படி மாதிரி செய்கிறேன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு நான் பண்ணுவேன். இவர் தான் என்னோட செல்ல பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை. இவருடைய பேர் வந்து விஜய். அப்புறம் காஃபியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்சல் வரும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பார்சலாச்சும் கண்டிப்பாக வந்துடும். அது நான் பண்ணுற வேலையில் அது எங்கள் உமா ஏதாச்சும் ஒன்று பார்த்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி அவங்க ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பார்சலாச்சும் வந்துடும். அந்த பார்சல் வந்து அவங்க பிரிக்கிறாங்களோ இல்லையோ நான் பிரிப்பேன். ஏன்னு சொன்னால் எங்கள் அம்மா வீட்லேயே இருக்க மாட்டாங்க, வேலைன்னு சொல்லி போயிடுவாங்க தானே. ஸோ நான் தான் தடவையாக எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுறது எல்லாமே. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு
திடீர்னு லைட்டாக ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு மில்க் டீ குடிக்கிற மாதிரி. அப்புறம் கீழே இறங்கி இங்கே கிட்ட தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இதோ பார்க்குறீங்களா மெக்ஸுவேன்னு, அங்கே தான் போய் வாங்குகிறேன். இது கொஞ்சம் ஃபேமஸ், எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். இங்கே ஐஸ்கிரீம் மில்க் டீ எல்லாமே இருக்கும். ஸோ அது வாங்கிட்டு போகிறோம், வீட்டுக்கு போயிட்டு அதோடு தான் அன்றைக்குள்ள வ்ளாக் முடிஞ்சு. இன்ஷால்லா அடுத்த வ்ளாகில் பார்ப்போம். பாய்.